ஆஸ்திரேலியாவிலே வந்து ஃபேமஸான ஒரு சர்ச் தான். இடம் பேர் வந்து செயின்ட் அலெக்சாண்டர். ஆமா, செயின்ட் அலெக்சாண்டர் நிவோசி சர்ச் தான் இது. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் எக்ஸோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா புல்கேரியாவில் இருக்கோம். ஸோ புல்கேரியாவில் சோஃபியான்ற ஒரு கேபிட்டல் சிட்டியில் இருக்கும். ஸோ நான் இருக்கிற பிளேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு மானஸ்ட்ரி இது. இந்த சர்ச்சுக்கு வந்து நிறைய வரலாறு இருக்குது. அண்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அலெக்சாண்டர்ன்றவர் வந்து ஒரு ரஷ்யன் பிரின்சஸுங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த சர்ச்சை கட்டினார். ஸோ இது எதுக்கு இந்த சர்ச் கட்டப்பட்டுச்சுன்னா 1878-79 வந்து ரஷ்யாவுக்கும் டர்க்கிஷ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வார் நடந்தது. இந்த வாரில் இறந்த சோல்ஜருக்கு ஹானர் பண்ணுற மாதிரி இந்த சர்ச்சை வந்து பிரின்ஸ் அலெக்சாண்டர் வந்து கட்டியிருக்காரு. ஸோ அவரோட பேரையே வந்து இந்த சர்ச்சுக்கு வச்சுட்டாங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. அண்டு சுற்றி பார்ப்போம், இந்த சர்ச் ஃபுல்லாகவே சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்ச் வந்து சென்ட்ரலில் இருக்குல்ல, இதை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ரவுண்ட் பாயிண்ட்க்கு தான் பார்க்கிங் பண்ணணும். 2 hours தான் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே பார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் பப்ளிக்னா வந்திருக்காங்க பாருங்க, டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெயின் சென்டர் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. உள்ளே போய் பார்த்தோம். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இருட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குது. அண்டு அந்த கேண்டில் வந்து நம்ம ஏற்றணும் இல்லையா, ஸோ அது ஒரு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ என்ன ஹிஸ்ட்ரினா, மேலே கேண்டில் ஏற்றுனீங்கன்னா மேலே இருக்கிறவங்க வந்து இப்போ லிவிங்காக இருக்காங்களே அவங்களுக்கு ஏற்றுறது. ஸோ கீழே வந்து இந்த மண்ணில் இருக்கு இல்லையா, மண்ணுனா மண் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் கேண்டில் ஏற்றுனீங்கன்னா அது வந்து செத்தவங்களுக்காக ஏற்றுனது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம் இந்த கோயில் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக எப்படி இருக்குன்னு தெரியும்.
சர்ச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரோம் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் கார் பார்க்கிங்னா இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு இந்த சோஃபியா கேபிட்டல்லே சென்டரான ஒரு பிளேஸ் இது இந்த சர்ச்சு. இங்கேருந்து பாருங்க, மேலேருந்து பாருங்க தெரியும் அந்த கோல்டன் டூம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில், சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஷொட்டரு அண்டு காது மூடுறதுக்குன்னா விற்கிறாங்க. அண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குங்க. இது ஒரு குளிர் கண்ட்ரி, அதனால் இந்த மாதிரி விற்கிறாங்க. ஒன்று 411. ஓகே, ஸோ நாங்கள் 2 வாங்கியிருக்கோம். 12. தேங்க்யூ Change. தேங்க்யூ. ஒரு சின்ன கார் வந்து ரெண்ட் எடுத்துட்டோம். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா காரில் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரெண்ட் எடுத்துகிட்டு, ஸோ இது கொஞ்சம் கடுப்பேற்றுற ஏரியா தான். ஏன்னா இது ப்ளூ ஜோன்றாங்க. ஸோ இந்த ப்ளூ ஜோனில் வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு மேலே பார்க் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் பார்க் பண்ணணும்னா பே பண்ணணும். ஸோ 2 ஹவர்ஸே நீங்கள் பே பண்ணணும். ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணணும். இந்த கூகுள் பேல வந்து அவங்க எடுத்துப்பாங்க. பட் நமக்கு வந்து புல்கேரியன் நம்பர் இல்லை இல்லையா? ஸோ அதனால வந்து வேற ஒருத்தங்கிட்ட கேட்டு அந்த எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும். அண்ட் ஒன்லி 2 ஹவர்ஸ் தான் அது வேலிடு. இல்லைனா திரும்ப நீங்கள் வந்துட்டு இந்த கார் எடுத்துட்டு வேற ஒரு ஏரியா 15 மினிட்ஸ் வந்து கேப் கொடுக்கணும். அந்த அடுத்த 2 ஹவர்ஸ் நீங்கள் இருக்கணும்னா, இல்லைனா உடனே வந்து லாக் பண்ணிடுறாங்க டயரை. அதுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும்னா 30 லவ் பே பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 15 யூரோஸு. ஸோ பெட்டர் வந்து 2 ஹவர்ஸ் நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு வேறு யாருக்கிட்டாவது கேளுங்க, இங்கே சிட்டிசன் கிட்ட. அவங்க வந்து கொஞ்சம் எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஷாக பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் ஏன் கார் எடுத்தோம்னா, நாங்கள் சோஃபியாவில் மட்டும் இருக்க போகிறதில்ல, நாங்கள் புல்கேரியாவில் வேறு வேறு சிட்டிஸ் போய் சுற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு. 4 டேஸ்க்கு வந்து நான் வந்து 80 யூரோஸ் பே பண்ணேன். ஸோ 80 யூரோஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போனா 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 20 யூரோஸ் கணக்கில் தான் வருது. அண்ட் அட்வான்ஸ் வந்து ஒரு 400 யூரோஸ் அது நம்ம கார் கொடுத்தோன்னே எடுத்துப்பாங்க. நாங்கள் ரொம்ப சின்ன கார் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப பேசிக் மாடலு. ஏன்னா மீதி கார்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அந்த Hyundai i20 எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு பெட்ரோல் காரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இல்லை இங்கே டிரைவிங் ஓட்டுறதுக்கு. கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட்டு புல்கேரியாவில் வேற எங்கே ஒரு நல்ல சிட்டிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டேக் கேர், பை பாய், உங்கள் எக்ஸோ.